இல்லைன்னா எதுக்கு? வளர்க்குறவங்களுக்கும் பிரச்சனை, மத்தவங்களுக்கும் பிரச்சனை, வளர்றதுங்களுக்கும் பிரச்சனை. சரி, இப்ப சுபாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லக்கா, நம்ம கோபி அண்ணன் ஒரு நாய் வளர்த்தாங்கல்ல. ஆமா, வளர்த்துச்சு, நான் கூட பார்த்தேனே. அத அவங்க சரியா வளர்க்காம தெருவுலயே விட்டுட்டாங்க. இப்ப அது வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்கு. என்ன சுபா சொல்ற? நாய்க்கு வெறியே பிடிச்சிருச்சா? நேத்தி ஒரு ஆட்டை வேற கடிச்சதா சொல்றாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு கோபமா வருது. ஆமா, வருது நியாயம் தானே. நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா கஷ்டமோ நஷ்டமோ அதுக்கு பொறுப்பேத்துக்கணும்ல. அப்படியே தெருவுல விட்டுட்டா எப்படி? இதுதான் நானும் சொன்னேன். இப்போ அந்த வெறி பிடிச்ச நாயே மனுஷங்களை தாக்கிடுமோன்னு பயப்படுற, அப்படித்தானே சுபா? அது கடிக்கிறது மட்டும் இல்லக்கா, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்கள்ட்ட இருந்து நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ மனுஷங்களுக்கு இன்னும் பல கெடுதல் வரும்க்கா. கடிக்காமலே எப்படி சுபா கெடுதல்? அக்கா, அதுங்கள்ட்ட இருந்து எலிக்காய்ச்சல், வெறி